தயவுக்குறள் நகை 7. மாந்தர்க்கேயுண்டு மலர் நகை செய் ஆற்றல் ஏந்தி இயற்கை பூப்பது இது. மாந்தர்க்கேயுண்டு மலர் நகை செய் ஆற்றல் ஏந்தி இயற்கை பூப்பது இது. இந்நகையின் ஆற்றல் நமது மனித சமூகத்திற்கு கடவுள் எதற்காக வழங்கியுள்ளார் எனில், நமது பதி ஆனந்த தாண்டவம் என்றும் புரிந்து கொண்டுள்ளார் என்ற தத்துவ உண்மையையும், புன்னகை செய்து மும்மல புறங்களை எரித்து தெய்வானுபவம் வழங்க உள்ளார் என்ற உண்மையையும் அறிந்து கொண்டு, அதனை உலகிற்கும் வழங்கி யாவருக்கும் மகிழ்வு செய்யவே ஆம். அறிவு விளக்கம் குறைந்ததும் கருவி கரணங்கள் நிறை உறாததுமான மனிதன் அல்லாத பிற உயிர்களிடத்தில் இந்த நகை சக்தி இயற்கை விளக்கமாகவும், சுபாவ சக்தியாகவும், கைமுனையா கவினாகவும் மலர்ந்து வெளிப்படுகின்றதாம். தயவுக்குறள் அதிகாரம் நகை 8. இளமகவிற் பொங்கி வரும் இன்சிற்புக்கான உளமலர்த்தும் ஈசனை உள்ளு. இளமகவிற் பொங்கி வரும் இன்சிரிப்புக்கான உளமலர்த்தும் ஈசனை உள்ளு. அழகான சிறிய குழந்தையின் அகத்தே மறைந்திருக்கும் கடவுள் சக்தியானது குற்றமற்ற இனிய சிரிப்பாக பொங்கி ததும்பி வெளிப்படுகின்றது. உள்ளொளிரும் அருட்சோதியின் சிற்றணுக்கதிரே இங்கனம் இன்சிரிப்பாக தோற்றுகின்றது என்று அறிந்து கொண்டு, கடவுளின் அற்பெரும் சோதி சக்தி எங்கனம் இருக்குமோ என்று நினைந்துருகி நின்று அருள் மயமாதல் வேண்டும். பொன்னான இன்சிரிப்பில் மனமயக்கடைந்து கடவுளை மறந்து விடாது, உளத்தே தயா உருக்கமும் புறத்தே அன்பும் ஆசியும் வழங்குதல் வேண்டும். உள்ளு என்றால் நினை, கருது என்று பொருள். சுவாமி சரணானந்தா.